இஷாவுடைய தொழுகை வேறு என்ன தொழுவிலேயே இமாம் வேறு தராவியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே, சீக்கிரமாக தொழுவணும். இந்த சிஸ்டர் என்ன தொழுகிறாங்க? திராவியா தொழுகை இமாமோட தொழுதுட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா அத்தஹியாத்தில் சலாம் கொடுக்காம எந்திரிச்சு தொழுதுருக்காங்களே. என்ன இவங்க தொழுகிறாங்கன்னே தெரியலையே. அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். சிஸ்டர், நீங்கள் என்ன தொழுகை தொழுனீங்க? இப்போது நீங்கள் இமாமை பின்தொடர்ந்து தொழுதீங்க. ஆனால் நீங்கள் தொழுது பார்த்தா நீங்கள் தராவி தொழுத மாதிரியே இல்லையே. நீங்கள் என்ன தொழுகை தொழுதீங்க? வலைக்கும் அஸ்ஸலாம். ஆமாம் சிஸ்டர், நான் இஷாவுடைய தொழுகையை தொழுதேன். வீட்டில் தொழுகலை, அதனால் இங்கே இஷாவுடைய தொழுகையை தொழுதேன். என்ன சொல்கிறீங்க சிஸ்டர்? சிஸ்டர், நீங்கள் தவறான நியத்தை வச்சுருக்கீங்க. நீங்கள் இமாமை பின்தொடர்ந்து தொழுகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி நீங்கள் எப்படி நீங்கள் தொழுகலாம் இஷாவுடைய தொழுகையை? நீங்கள் இஷாவுடைய தொழுகையை தான் நீங்கள் தொழுகிறேன் அப்படின்னு நீங்கள் நியத்து வச்சுருந்தா நீங்கள் எப்படி இமாமை பின்பற்றி தொழுக முடியும்? நீங்கள் ஏன் 2 ரக்காத் இமாமை பின்பற்றி மிச்சம் இருக்கிற 2 ரக்காத்தை நீங்களாகவே தொழுதுருக்கீங்க. இது தப்பானது. நம்ம இமாமை பின்தொடர்ந்து தொழுகிறேன் அப்படின்னு சொன்னால் இமாம் எந்த தொழுகைக்கு தக்பீர் கட்டுறாங்களோ அந்த தொழுகை தான் நம்மளும் தொழுகணும். இமாம் தராவியாவுக்கு தக்பீர் கட்டும்போது நீங்கள் இஷாவுக்கு தக்பீர் கட்டி இமாமை பின்தொடரக்கூடாது. இது ரொம்ப தப்பானது. இல்லை, நான் இந்த மாதிரி நிறைய பேர் தொழுது பார்த்துருக்கேன், அதனால தான் நானும் அதே மாதிரியே தொழுதேன். இதில் என்ன தப்பாக இருக்குது? இல்லை சிஸ்டர், அந்த மாதிரி நம்ம தொழுகக்கூடாது. நம்ம இமாமை பின்தொடர்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன தொழுகை தொழுகிறாங்களோ அதை தான் நம்ம பின்பற்றணும். சரிங்களா? இனிமேல் நீங்கள் இந்த மாதிரி தொழுகாதீங்க. நீங்கள் இதே மாதிரி யாரையாவது பார்த்தாலுமே கண்டிப்பாக அவங்கக்கிட்டே நீங்கள் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய சிஸ்டர்ஸ் வித்திர் தொழுகை இமாம் 2 ஒன்றாக தொழுவாங்க. முதல்ல 2 ரக்காத் தொழுது சலாம் கொடுத்துட்டு ஒரு ரக்காத்தை தனியாக தொழுவாங்க. ஆனால் சில சிஸ்டர்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா, இமாமை பின்தொடர்ந்து தொழுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு 2 ரக்காத் இமாமோடு சேர்ந்து தொழுதுட்டு அத்தஹியாத்தில் இருந்துட்டு அதுக்கப்புறமா சலாம் கொடுக்காம எந்திரிச்சு நின்று ஒரு ரக்காத்தை தனியாக தொழுகிறாங்க. இதுவும் முழுமை அடையாது. இமாமை பின்தொடர்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம தொழுதோம்னா இமாமை நம்ம முழுமையாக பின்தொடர்ந்து நம்ம தொழுகணும். அது மட்டும் இல்லாமல் வித்தரோட தொழுகையை நம்ம மக்ரிப் மாதிரி தொழுகக்கூடாது. மக்ரிப் தான் நம்ம 2 ஒன்றாக தொழுவோம். 2 ரக்காத்து நம்ம தொழுதுட்டு அத்தஹியாத்தில் அமர்ந்து மறுபடியும் ஒரு ரக்காத் எழுந்து தொழுது அதுக்கப்புறமா நம்ம அத்தஹியாத்தில் இருந்துட்டு நம்ம சலாம்